பார்த்துக்குங்க. இந்த சீம்பலி விலை பக்கத்தில் இருக்குதுங்க. கொம்பன் விளாகம் கொம்பன் கொம்பன் விளாகம் கொம்பன் விளாகம் பக்கத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் ஒருத்தவங்க ஒரு அக்காவும் தம்பியும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு துணையும் இல்லை. அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. நான் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் பார்த்துருங்க. பார்த்திங்கன்னா ஒத்த கால் வந்து சுகர்னால் எடுத்துட்டாங்க பார்த்துருங்க. பாருங்கள் வீடை கொஞ்சம். ஹலோ ஹலோ பேசுங்க. காலை சொல்லுங்க. பாருங்க, எங்களுக்கு கால் எடுத்துட்டாங்க பார்த்துருங்க. கால் எடுத்துட்டாங்க பார்த்துருங்க. இந்த ஒத்த காலை வச்சு தான் நடந்துட்டுருக்காங்க. நரங்கி தான் நடக்க முடியாது. நரங்கி தான் போயிட்டுருக்காங்க. பாருங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணுங்க. பாவம், யாரும் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஒரு அக்கா தான். ஆனால் அவங்களுக்கு வந்து 2 கிட்னி இதாகிருச்சு. அதனால அவங்க அப்படி தான் இருக்காங்க. உதவின்னு யாரும் இல்லை. ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. ஒரு 1000 ரூபா வச்சு என்ன ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? பாவம் தான். உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. நானும் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்க வந்து. இப்போ ஒரு வருஷம் இருக்காது, ஒரு 3-4 மாதம்தான் இருக்கும். பாருங்கள், வீடு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பாருங்கள். இப்படியெல்லாம் ஒரு முடிஞ்சன்னா யாராவது முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது எங்கெங்கெல்லாமோ பணத்தை கொண்டு செலவு பண்ணுறீங்க. இப்படி பாவப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்து பாவப்பட்டவங்களும் உதவி செய்யலாம். பாருங்கள், ஒரு பெட் இல்லாமல், ஒரு மெத்தை இல்லாமல், ஒரு கட்டில் இல்லாமல் படுத்து பார்க்கக்கே நம்மளுக்கே ஒரு இதாட்டு இருக்குது. நான் அந்த அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ண முடியும். நான் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்க்கலன்னு தான் வந்தேன். ஆனால் அவங்க கொஞ்சம் பேசட்டும். இல்லைங்க, நான் கொடுக்குறேன், அவங்களே பேசட்டும் நேரடியாக. மக்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு 13 வருஷமாக சுகர் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அப்பா அம்மா யாருமே கிடையாது. குடும்பத்தில் யாருமே கிடையாது. எந்த ஒரு உதவியும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் வேலை செய்ய முடியாது. ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வலது கால் மூலையும் நடக்க முடியாது. பலம் இல்லாமல் இந்த கால் இடது கால் இப்போ எடுத்துருக்கு. இப்போ என்னை பார்க்குறது ஆள் இல்லை. சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ எங்கள் ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்கா 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கு. அக்காவோட வீட்டுக்காரரு சரியில்லை. அக்காவோட வீட்டுக்காரர் வந்து இறந்து போயிட்டார். எந்த ஒரு வசதியும் இல்லை. சொத்து வீடு எதுவுமே இல்லை. வாடகை தான் இருக்கும். 1000 ரூபா ஆகும். என் வீடு வந்து குளச்சல் களிமாறு பாலத்து சைடில் இருக்குது. ஒரு குடியிருப்பு பரம்போக்கு இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு கரண்ட் வசதி, தண்ணி வசதி எதுவுமே இல்லை. இப்போ ஒரு